தூரம் நடந்தேன் தனியே நான் தண்ணீர் ஊற்றின் அருகில் நின்றேன். அங்கே வந்தாள் என் வாழ்வின் ஆசை. தேவன் வைத்த பாதை அதுதானே. கர்த்தர் தான் என் வாழ்க்கை நடத்தும், கண்கள் காணாத திட்டம் அமைக்கும். மனிதன் நினைத்தது வேறாயினும் தேவன் செய்தது நன்மையாய் முடியும். லேயா வந்தால் எதிர்பாராதே, என் மனம் தேடி எதிராகலே. ஆனால் கர்த்தர் கல்வல் திறந்து பார்த்தர புறக்கணிக்கப்பட்டவளை. அழுகை கண்டாலே வீணே அன்பை நிரப்பினார் கர்த்தர். கருவில் ஆசீர்வாதம் வைத்து இஸ்ரவேல் கோத்திரம் உழைப்பின் விதை வீணல்ல, உண்மையான அன்பு தோற்காது. தேவன் திட்டம் தாமதித்தாலும் அது சிறந்த நேரத்தில் வரும். கர்த்தர் தான் என் வாழ்க்கை நடத்தும், கண்கள் காணாத திட்டம் அமைக்கும். மனிதன் நினைத்தது வேறாயினும் தேவன் செய்தது நன்மையாய் முடியும். லேயா வந்தால் எதிர்வையாறு என் மனம் தேடியதிராகலே. ஆனார் கர்த்தர் கண்கள் திறந்து பார்த்தா புறக்கணிக்கப்பட்டவளை. அழுகை கண்டாவே அன்பை நிரப்பினார் கர்த்தர். கருவில் ஆசீர்வாதம் வைத்து இஸ்ரவேல் கோத்திரம் வளர்கிறார். அங்கே வந்தால் என் வாழ்வின் ஆசை. தேவன் வைத்த பாதை எதது? நீரில் கலந்த காதல் அது. காத்திருந்த நாட்கள் பல. 7 வருடம் ஒரு நாளாய் உழைத்தேன் நான் உனக்காக. கர்த்தர் தான் என் வாழ்க்கை நடத்தும், கண்ட காணாத திட்டம் அமைக்கும். மனிதன் நினைத்தது வேறாயினும் தேவன் செய்தது நன்மையாய் முடியும். கர்த்தர் தான் என் வாழ்க்கை நடத்தும், கண்ட காணாத திட்டம் அமைக்கும். மனிதன் நினைத்தது வேறாயினும் தேவன் செய்தது நன்மையாய் முடியும். புறக்கணிக்கப்பட்டவளை. அழுகை கண்டாலே அன்பை நிரப்பினார் கர்த்தர். கருவில் ஆசீர்வாதம் வைத்து இஸ்ரவேல் கோத்திரம் வளர்த்தார். ஏமாற்றம் கூட வழியானது, என் விதி எல்லாம் கையில் அவள். காத்திருப்பு காலம் நீண்டாலும் கர்த்தர் வாக்கு மாறாதவள். வைத்தை பின்னி வீணல்
சிறந்த நேரத்தில் வரும். கர்த்தர் தான் என் வாழ்க்கை நடத்தும், கண்கள் காணாத திட்டம் அமைக்கும், மனிதன் நீத்தது வேறா